கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, காலையிலே எழும்பி உட்காந்து இவ்வளோ பெரிய தடை இன்னைக்கு இருக்குது, இதையும் தாண்டி இந்த இன்டர்வியூவை நான் எப்படி அட்டன் பண்ணுவேன்? இவ்வளோ பெரிய தடை இருக்குது, இதையும் தாண்டி எப்படி இந்த தேசத்துக்கு நான் போகிறேன்? இவ்வளோ தடையை தாண்டி எப்படி இந்த தொழிலை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி நிறைய யோர்தான்களை முன்னால் வச்சுட்டு கண்ணீரோட இதை கடக்க முடியுமான்னு வேதனையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல மங்கள வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஒரு பெரிய யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, இல்லைன்னா ஒரு பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு, இதை தாண்டி நான் எப்படி அந்த கரைக்கு போவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆறுகளை கடக்கும்போது நீ தனியாக போனீங்கன்னா அந்த ஆறுகள் அதில் உள்ள தண்ணி உன்னை புரட்டி எடுத்து உன்னை அக்கறை சேர்க்கறதுக்கு பதிலாக அழிவுக்குள்ளால கொண்டு போய் நுழைச்சி விட்டுரும். அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட வருவேன், அவைகள் உன்மேல புரளுவதில்லை. அப்போ ஆறுகளை கடக்கும் பொழுது ஆறுகளை எல்லாம் அதிகாரத்திலையும் கண்ட்ரோலையும் கட்டுப்பாட்டுக்குள்ளும் வச்சிருக்கிற ஆண்டவருடைய துணையோடு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆறுகளை கடந்து நீங்கள் அக்கறையில் போய் நீங்கள் எதிர்பார்க்கிற கானானை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அந்த ஆறுகளிலுடைய தண்ணீர் உங்கள் மேலே புரளாதபடிக்கு அதை கர்த்தர் வேரோடு அப்புறப்படுத்துவார். அன்றைக்கு யோர்தானில் பிரவாகித்து வருகிற அந்த தண்ணியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேலஞ்சாக இருந்ததுனால ஆண்டவர் அப்படியே விலக்கி வட்டாந்தரையில் நடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். அன்றைக்கு செங்கடலில் ஜனங்கள் போகும் பொழுது செங்கடலையை பிளந்து அந்த தண்ணி அலைகள் அவர்கள் மேலே மோதாதபடிக்கு அக்கறையில சேர்த்த ஆண்டவர். அக்கறைக்கு போக முடியாமல், ஆசீர்வாதம் அங்கே நல்லா இருக்குது, அங்கே போக முடியாமல் தவித்து கொண்டு வேதனையோடு ஏமாற்றத்தோடு தடைகளோடு முடியாது அப்படின்ற டிசிஷனில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இணைந்து கொள்ளுகிறார். ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உங்களோடு இருப்பேன், அந்த ஆறுகளுடைய தண்ணீர் இனி உங்கள் மேலே புரளாது. ஆண்டவர் அதை புரட்டி தள்ளி அப்படியே வட்டாந்தரையில் உங்களை நடத்திட்டு போய் நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுவார். நல்ல நீரூற்று. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறபடியினால் உங்களை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுவார். அந்த நீரூற்று உங்கள் லைஃப்பை அழகாக செட்டில் பண்ணி தரோம். ஒரு நல்ல சாட்சியை இப்போ நம்ம கேட்கலாமா? சிஸ்டர் பிரீத்தி அப்ளாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிப்ரவரி 28ஆம் தேதி 2026 அன்று சென்னையிலிருந்து துபாய் வழியாக நியூயார்க் தேசத்திற்கு புறப்பட்டு செல்ல இருந்தேன். வான்வழி மூடப்பட்டதால் துபாயிலிருந்து புறப்பட்டு மீண்டும் துபாய்க்கே திரும்பி வந்துவிட்டேன். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. நான் குறித்த நாளில் வேலையில் சேர முடியுமா என்று மிகுந்த கவலையுடனும் தத்தளிப்புடனும் இருந்தபோது தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர ஜப கோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜபித்து கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜபித்தார்கள். அந்த ஜபத்திற்கு பிறகு 30 மணி நேரம் பயணப்பட்டு பிராங்க்ஃபர்ட் போய் அங்கிருந்து பிலதெல்பியா போய் அங்கிருந்து நியூயார்க்கு சென்று சேர கர்த்தர் குறித்த நாளில் வேலையில் சேர கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, யோர்தானில் தண்ணி மாதிரி அந்த யுத்த நாட்கள் வரும் பொழுது நிறைய பேர் இந்த அரபு தேசத்தை தாண்டி அடுத்த தேசத்துக்கு போக முடியலை. ஆனால் அந்த ஜபத்திற்கு பிறகு கர்த்தர் வேறு மாற்று வழியை ஏற்படுத்தி அந்த தேசத்தில் போய் குறித்த வேலையில் சேர உதவி செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அந்த ஆறுகளின் தண்ணி உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, எந்தெந்த தண்ணீர் என் பிள்ளைகளை புரட்டி எடுக்கிறதோ, எந்தெந்த வியாதிகள் என் பிள்ளைகளை புரட்டி எடுக்கிறதோ, எந்தெந்த பிரச்சனைகள் என் பிள்ளைகளை புரட்டி எடுக்கிறதோ, எந்தெந்த கொள்ளை நோய்கள் என் பிள்ளைகளை புரட்டி எடுக்கிறதோ, எந்தெந்த வழக்குகள் இவர்களை புரட்டி எடுக்கிறதோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த புரட்டி எடுக்கிற நிலைமையிலிருந்து என் பிள்ளைகளை அக்கறையில் கொண்டு போய் சேர்த்து லைஃப்பை நல்லபடியாக செட்டில் பண்ணி கொடுங்கப்பா. நல்ல வாய்ப்பை என் பிள்ளைங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க, புதிய வாய்ப்பை இந்த நாளில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அப்படியே செய்வீராக. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவளுக்கு பலி கேட்டோம். இயேசுவின் மூலம் பிதாவே.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.